கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை வைத்திருந்த ஜெயராஜ் கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அது குறித்து கேட்கச் சென்ற அவரது மகன் பென்னிக்ஸையும் அன்று இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் கொடூரமாக தாக்கியதாக புகார் எழுந்தது. இருவரும் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் 2020 ஜூன் 22ஆம் தேதி பென்னிக்ஸும் ஜூன் 23ஆம் தேதி ஜெயராஜும் உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வணிகர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடியிடம் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அப்போதைய சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், தலைமை காவலர்கள் முருகன், முத்துராஜ், சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துரை, காவலர்கள் சாமத்துரை, செல்லதுரை, வெயில்முத்து, தாமஸ் ஆகிய 10 பேர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் பால்துரை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 9 பேரும் தற்போது மதுரை மத்திய சிறையில் உள்ளனர். இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மேற்பார்வையில் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் ரேவதி, பியூலா, உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். 105 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ 2 கட்டங்களாக 2427 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் சம்பவம் நடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இன்று தீர்ப்பு வழங்குகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.